அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய டெக் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம கல்லூரி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நீட் சிலபஸ்ல 19வது அலகு. அதுல இருக்கிற எலக்ட்ரானியல் சாதனங்கள், ஆங்கிலத்துல எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இந்த கேள்வி நீட் தேர்வில் 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. படத்தில் கண்ட சுற்றில் உள்ளீடு மின்னழுத்தம் VI is equal to 20 வோல்ட். அந்த VI கொடுத்தா படம். இது ஒரு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல ஒரு டிரான்சிஸ்டர், அதாவது பொது உமிழ்வான் சுற்று அப்படின்னு சொல்லுவது அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர். அப்ப VI is equal to 20 வோல்ட். VBE அதன சார் பேஸுக்கும், அதாவது அடிவாய்க்கும் உமிழ்வானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மின்னழுத்தம், அது VBE, அது 0. மற்றும் VCE அதன சார், அதாவது ஏற்பானுக்கும் உமிழ்வானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சுற்று. இங்க இருந்து இங்க 20 போட்டுக்கு இங்க 0 போட்டிருக்குன்னா இதை ரெண்டா பிரிக்கலாம். இங்கே இருந்து இது வரைக்கும் ஒரு மின்னழுத்தம், இங்கே இருந்து இங்க வரைக்கும் ஒரு மின்னழுத்தம். இந்த மின்னழுத்தம் 0ன்னு கொடுத்துட்டாங்க, 0 VCE 0. அப்ப அது என்ன சார், அதை நம்ம பார்க்கலாம். ஏனெனில் IB, IC மற்றும் பீட்டா இவற்றின் மதிப்புகள் என்ன? சரியா? அப்ப இதுல IBங்கிறது என்ன சார், அடிவாய் மின்னோட்டம். ICங்கிறது என்ன சார், ஏற்பான் மின்னோட்டம். பீட்டாங்கிறது என்ன சார், அது ரெண்டுக்குமான தகவு. IC divided by IB. ஏற்பான் மின்னோட்டம் அப்படிங்கிறது வெளியீடு மின்னோட்டம்னு சொல்றோம். இந்த கான்ஃபிகரேஷனை பொறுத்த அளவில், இந்த காமன் எமிட்டர் பொது உமிழ்வான் அப்படிங்கிற அமைப்பை பொறுத்த அளவில் ICங்கிறது வெளியீடு மின்னோட்டம், IBங்கிறது உள்ளீடு மின்னோட்டம். வெளியீடு மின்னோட்டத்துக்கும் உள்ளீடு மின்னோட்டத்துக்கும் ஒரு தகவு விகிதம் பீட்டான்னு சொல்லுவோம். இதுவே பொது அடிவாய்க்காக இருந்தால் அதை ஆல்பா என்று சொல்லுவோம். அதை நாம் படிச்சிருப்போம். அது ஓகே. சரி, இப்போ இதுல இதனுடைய மதிப்புகள் கொடுத்திருக்காங்க. IB is equal to 40 மைக்ரோ ஆம்பியர், IC is equal to 5 மில்லி ஆம்பியர், பீட்டா is equal to 125. இப்படி வேற மாதிரி 40, 10, 250 எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எது சரியான விடை என்பதை கண்டுபிடிப்போம். ஃபார்முலாக்கள் போட்டு. இப்போ இந்த VI இருக்கு இல்லையா, உள்ளீடு மின்னழுத்தம், அதுக்கு ஒரு சமன்பாடு. VI is equal to சார், இந்த இங்க இருந்து இது வரைக்கும் இருந்த வோல்டேஜ், அப்புறம் அதுக்கு அடுத்தது பிளஸ் VBE, இந்த இதுக்கு வரைக்கும் இந்த வோல்டேஜ் BEக்கு இடையில. ஏன்னா அதுக்கு அப்படி கிரவுண்ட் இருக்குல்ல. ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் என்ன மின்னழுத்தம், அப்புறம் இது வரைக்கும் இந்த மின்னழுத்தம். அப்ப இந்த மின்னழுத்தம் 0 சொல்லியாச்சு. VI is equal to IBRB plus VBE, இது 0ன்னு சொல்லியாச்சு. VI is equal to 20 வோல்ட், அதே மேல கொடுத்துருக்காங்க. IB அடிவாய் மின்னோட்டம், அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். RB அடிவாய் இணைப்பு மின்தடை, ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் டு த பேஸ். அது எவ்வளவு சார், 500 கிலோ ஓம். கிலோன்னா 1000, 1000னா 10 பவர் பிளஸ் 3. அப்ப 500 into 10 பவர் பிளஸ் 3 ஓம். மின்தடை தானே, 5 யூனிட் தானே. VBE இந்த அடிவாய் உமிழ்வான் மின்னழுத்த வேறுபாடு நிறைய சொல்லிட்டாங்க, 0. அப்ப இந்த 0ன்னா IB எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த RBயத்துக்கு இந்த சைடு கொண்டு வந்தேன்னா, டினாமினேட்டர் போட்டோம்னா வேலை முடிச்சுதான், அந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. அப்ப சமன்பாடு 1ல் மதிப்புகளை கொடுத்துக்கிட்டாங்க. இதான் சமன்பாடு 1 அங்கே எழுதிருந்தோம். VI is equal to IBRB plus VBE 0 எழுதியாச்சு. IB எவ்வளவு சார், IB தான் கண்டுபிடிக்க போறோம். RB எவ்வளவு சார், 500 into 10 power plus 3. அந்த சைடு VI, அது எவ்வளவு சார், 20 வோல்ட் கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ IB எப்படி, இதை தூக்கி அந்த சைடு போயிட வேண்டியது. IB is equal to 20, அந்த பக்கம் போகும்போது அது டினாமினேட்டர் கீழே போய் 500 into 10 power plus 3. அப்ப இதை எப்படி எழுதலாம், 5 into 10 power plus 9 எழுதலாமா? அதையும் மேல தூக்கி போட்டு போட்டா 10 power minus 5 ஆயிருமா? அவ்வளவுதான் கணக்கு. அப்ப 20/5 into 10 power minus 5 ஆம்பியர். 20/5 எவ்வளவு சார், 1.5 4 வருது. 4 into 10 power minus 5 ஆம்பியர். இதை வேற சார் இப்படி ஒண்ணு கொடுக்கலையே ஆன்சர்ல, இதை கொஞ்சம் மாத்தி எழுதலாம். இதை 4 into 10 power minus 5 என்பதை 40 into 10 power minus 6 6 என்று எழுதுங்கள். அத்தனை ஆம்பியர். 10 power minus 6 என்ன சார், மைக்ரோ. அப்ப 40 மைக்ரோ ஆம்பியர். முடிச்சு போச்சு. IBயை நாம் கண்டுபிடித்து விட்டோம், 40 மைக்ரோ ஆம்பியர். அடுத்து என்ன சார், IC கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுல இருந்து IBயை வந்து பீட்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா இருக்கு, IB VCC, அதாவது இந்த முறைக்கும் இந்த கடைசி எர்த்துக்கும் இடையில உள்ள வோல்டேஜ். அதை ரெண்டா பிரிக்கலாம். எப்படி சார், இந்த RCக்கு பக்கத்துல என்ன வோல்டேஜ், அது போக இங்க என்ன வோல்டேஜ். RCக்கு பக்கத்துல என்ன வோல்டேஜ் வரும், அந்த இடத்துல ICங்கிற கரண்ட் பாயிண்ட். வோல்டேஜ்னால என்ன அர்த்தம், மின்னழுத்தம்னா என்ன அர்த்தம், அது மின்னோட்டம் மற்றும் மின்தடையின் பெருக்கு தொகை. அப்போ அது போட்டாச்சு. VCC ICRC பிளஸ் இந்த வோல்டேஜ் பிளஸ் இந்த மின்னழுத்தம் VCE. VCE எவ்வளவு சார், 0 மேலே சொல்லியாச்சு. அப்ப IC எப்படி சார் கண்டுபிடிக்குது, இந்த RC அந்த சைடு கொண்டு போயிடுது.
அது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஆர்சி ஏற்பான் இணைப்பு மின்தடை இல்லையா? 4 கிலோ ஓம். ஏற்கனவே சொன்னதுதான், கிலோன்னா 1000, 1000 டென் பவர் பிளஸ் 3. அப்ப 4 × 10 பவர் பிளஸ் 3. ஐசி ஏற்பான் மின்னோட்டம் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்ப இந்த இதுல இது 0 வச்சு இந்த ஆர்சி அந்த பக்கம் கொண்டு விட்டா நமக்கு வந்து பிசிசிக்கு எவ்வளவு போடணும்? 20 வோல்ட் போடணும். ஆர்சிக்கு எவ்வளவு போடணும்? அந்த 4 × 10 பவர் பிளஸ் போடணும். போட்டா வேலை முடிஞ்சது. அப்ப ஐசிசி 20/4 × 10 பவர் பிளஸ். இது மேல போனா 10 பவர் மைனஸ் 3. 20/4 எவ்வளவு சார்? 1/4 5 5 × 10 பவர் மைனஸ் 3 ஆம்பியர். ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் 10 பவர் மைனஸ் 6ன்னா மைக்ரோ, மைனஸ் 3ன்னா மில்லி, எல்லாம் ஒரு தெரிஞ்சதுதான். ஸோ 5 மில்லி ஆம்பியர். அப்ப ஐசி கண்டுபிடிச்சாச்சா? சரி, முதல்ல ஐபி கண்டுபிடிச்சிருக்கோமா? கண்டுபிடிச்சோம். அப்ப பீட்டா எவ்வளவு சார்? ஐசி எவ்வளவு? 5 மில்லி ஆம்பியர், அதாவது 5 × 10 பவர் மைனஸ் 3. பை ஐபி எவ்வளவு? 40 மைக்ரோ ஆம்பியர். அப்ப 40 × 10 பவர் மைனஸ் 4. அப்ப 5/40, 4 5 5, 8 5 40. இந்த மைனஸ் 6 மேல போனா பிளஸ் 6 ஆகும். ஏற்கனவே இந்த மைனஸ் 3 இருக்கு, அடிச்சா 10 பவர் பிளஸ் 3 ஆகும். 1/8 × 10 பவர் பிளஸ் 3. 10 பவர் பிளஸ் 3 அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? ஒண்ணுமே கிடையாது, 1000. அப்ப 1000/8 எவ்வளவு சார்? இந்த பாருங்க, 125. 1 8 8 2 20, 2 4 4 40, 8 40. ஸோ 125. ஐபி = 40 மைக்ரோ ஆம்பியர், ஐசி = 5 மில்லி ஆம்பியர், பீட்டா = 125. ஆப்ஷன் 1 முதலில் கொடுக்கப்பட்ட அந்த 4 தெரிவுகளில் முதலாவது தெரிவு, முதலாவது ஆப்ஷன், முதலாவது விடை சரியான விடை. இதுவரைக்கும் நம்ம இந்த எலக்ட்ரானியல் சாதனங்கள் அப்படிங்கிற பாடத்துல இதுவரைக்கும் 16 கேள்விகள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக இந்த 16 கேள்விகள் எலக்ட்ரானியல் சாதனங்கள் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். இது வந்து நம்முடைய நீட் சிலபஸ்ல 19வது அலகு. நம்முடைய அடுத்த காணொளியில நீட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய 20வது அலகு. அது என்னது சார்? எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ், பரிசோதனை திறன்கள். அதுல ரொம்ப அதிகமா கேள்விகள் கேட்டதில்ல, இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு கேள்வி இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கணும் அடுத்த வீடியோ. அந்த காணொளியில் காணக்கூடிய அந்த வீடியோவோடு ரவுண்டு 3 என்பது நிறைவுக்கு வருகிறது. நம்ம ரவுண்டு 4, ரவுண்டு 5 எல்லாம் நம்ம நீட் தேர்வுக்கு அப்புறமா நம்ம நிதானமா கிடைக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இன்னும் 10 நாட்களில் நீட் தேர்வு வருகிறது. அல்ல நீங்கள் மிகச்சிறந்த மதிப்பெண் பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த காணொளி வரும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.